விக்ரம் வந்து மிராண்டி வந்து பார்க்குறாரு. பார்த்தா மிராண்டி வந்து எந்த உணர்வுமே இல்லாமல் அப்படியே இருக்காங்க. யார் சாப்பாடு ஊட்டினாலும் வந்து வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்து வந்து சொல்கிறாங்க அங்கே இருக்க அந்த டாக்டர் வந்து, இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் விக்ரம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ தான் அவங்க சப்போர்ட்டிங்காக இருந்தால் தான் எங்களுக்கு வேலையாகும். ப்ளீஸ் சீக்கிரம் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து விக்ரம் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. இங்கே வந்து விக்ரம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட தன்பி கிட்ட சொல்கிறாங்க நம்ம வேதா. அப்பா என்னம்மா இன்னும் கூட காணோம், அப்பா வந்து டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிற சொன்னீங்களேம்மா, நம்ம 2 பேரும் கிளம்பி எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அப்பா வரவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்லிகிட்ருக்கா. இப்போ வந்துடுவார்ரா, கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம போய் போகிறோம், ஓகேவா, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து சொல்லிகிட்ருக்கா. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா விக்ரம் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன விக்ரம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் விக்ரம், ப்ளீஸ் விக்ரம், நீங்கள் ஊட்டி விட்டால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, நானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ப்ளீஸ் விக்ரம், ஒரு பேஷண்ட்டுக்கு தானே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சதால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் முன்னாடி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே மினாலி சாப்பிட்றாங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கல்ல எப்படி மினாலி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு, உங்களால் தான், உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ஊட்டி விட்டால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அதே மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் விக்ரம் அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விக்ரம் வந்து ஊட்டி விடுறாரு. இங்கே வந்து வேதா வந்து எப்போ வருவார் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருக்கான். குழந்தைய தூங்கி போகிறா. வந்து மினாலிக்கு ஊட்டி விட்டுட்டு சொல்கிறாரு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டே இருக்காரு. இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட்டா தான் அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே நானா அப்படின்னு, ஆமாம் ப்ளீஸ் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மினாலி வந்து விக்ரம் கூட்டி விடுறாங்க. விக்ரம் வந்து மினாலி கூட்டி விடுறாங்க. 2 பேருமே ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து சரி நான் தான் சாப்பிட்டுட்டல, இப்போ ஓகேவா, மாத்திரை போடுறியா அப்படின்னோடனே சரி ஓகே நீங்கள் கொடுத்தா போடுறேன் அப்படின்ற மாதிரி தலையாசிக்கிறாங்க. உடனே வந்து விக்ரம் வந்து மாத்திரை கொடுக்குற போட்டுறாங்க. சரி படுக்க வச்சுட்டு அப்படியே போற்றி விட்டுட்டு தயவு செய்து இதுக்கப்புறமா என்னை கூப்பிடாதீங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்னால் முடியல ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு வராரு. விக்ரம் ப்ளீஸ் விக்ரம் கொஞ்ச நாள் கோஆப்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னோடனே சரிங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் வேதாவும் தன்வியும் 2 பேரும் தூங்கி போகிறாங்க. 2 பேரும் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து வந்து ஒன்றும் புரியாமல் ஐயோ நம்ம வந்து கூட்டின்னு போகிறோம் சொல்லவே டின்னருக்கு கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்வியை கூட்டின்னு போயிட்டு உள்ளே போய் போடுறாரு. தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு வேதான்னு எழுப்புறாரு. வேதா வந்து என்ன விக்ரம் போகலாமா இப்போ அப்படின்றாங்க. சாரி வேதா நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னோடனே உடனே பார்க்குறாங்க டைமை. பார்த்துட்டு இவ்வளோ டைம் ஆகிடுச்சா, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களா, இப்படி பண்ணிட்டீங்களே, குழந்தை இவ்வளோ நேரம் உங்களுக்காக முடிச்சுட்டு இருந்தா தன்வி அப்படின்னோடனே இல்லை தன்வியை நான் படுக்க வச்சிட்டேன் அப்படின்றாங்க. பாவம் சாப்பிடாமே குழந்தை படுத்திருக்கா, ஏன் விக்ரம் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் கூட்டும் போலனா ஃபோன் பண்ணியா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேதா மனசு கஷ்டத்தோடு படுக்க போகிறாங்க. இதை பார்த்து விக்ரம் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்த நாள் வந்து வேதா வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் வேதா தயவு செய்து மன்னிச்சிடு அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் எதுவும் பேச நான் தயாராக இல்லை, விட்டுருங்க, இதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா போகிறாங்க. ஐயோ நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்ணுறது தெரியலையே, சரி தன்விக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் தன்விக்கிட்ட பேசுகிறாரு. சாரி தன்வி, நேற்று நான் வர முடியல அப்படின்னோடனே பேசாதீங்க டேடி, எப்படிலாம் பண்ணீங்க தெரியுமா, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா, ஆனால் அம்மா பாவம் அவங்களும் சாப்பிடல தெரியுமா அப்படின்றாங்க. சரி சரி இன்றைக்கி கண்டிப்பாக போகலாம், வேணாம் போவேணாம் புரியுதுங்களா, நானே அவளை வேணால் கூட்டிகிட்டு போகிறேன், தயவு செய்து நீங்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் வராமல் இருந்தீங்கன்னா அவளால் தாங்கிக்க முடியாது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வா தன்வி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா போகிறாங்க. இதை பார்த்து விக்ரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அந்த மிராண்டிக்கு தேவையான உதவிகளுக்கு எல்லாமே வந்து விக்ரம் பார்த்து செய்கிறாரு. அவங்கள சாப்பாடு ஊட்டுறது அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுறாரு. அதை பார்த்து டாக்டர் வந்து இவ்வளோ நாள் வச்சிருந்தாச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டின்னு போங்க அப்படின்றாங்க. அவங்க முழுமையாக குணமடைவாங்கன்னா வேறு வழி இல்லாமல் விக்ரம் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. இவங்க 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு வேதா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. இதோட முடியுது.